எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கி குரூப் 2 கொஸ்டின் 2025 நடக்க போகிற குரூப் 2 கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். அடுத்து இப்போ ஒரு கொஸ்டின் போட போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் தான் வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டென்ட்டு. நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாகவும் இது வர சான்ஸ் இருக்குது. இதில் கன்வர்சேஷன், ஸ்பீச்சு இது எல்லாமே இங்கிலீஷ் வேர்டுன்னு தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏயும் டியும் வராது. உரையாடல்ங்கிறது தான் தூய தமிழ் வேர்டு. ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. விடை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியான சொற்றொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பிறப்பால் உயர்வு தாழ்தல் கருதுதல் தவறு அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற இடத்துல இந்த 2 வேர்டு தான் கரெக்டாக வருது. அந்த இதில் நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கீழ்காண்க வாக்கியங்களில் எதெல்லாம் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்தில். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருந்தார். 2வது நம் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அவையெல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியானதை தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒருத்தர் தான் கொடுத்துருவாங்க, உன்னோட கூற்று அன்று. அவை எல்லாம் வரும்னா நூல்கள்னு தான் வரும், கரெக்டு தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் தப்பு, மீதி இருக்க 2மே கரெக்டு. அவங்க கேட்டது சரி அப்படிங்கும்போது தான். ஸோ 3, 4 தான் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? முட்டையிட்டது பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாவலு. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது குரூப் 2 கொஸ்டின் தான். நம்ம கொஸ்டினுக்குள்ளே தொடர்ந்தே வாங்க. இது எப்போ கேட்டது, என்ன மாடலில் உள்ள கொஸ்டின், எந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாடல் கொஸ்டின் தான் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் நிறையா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவ்வேர் சொல்லை வினையாளின் பேராக்க அப்படிங்கிறாங்க. வரைந்தவன். இது ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்களா? டெலிகேட் அப்படிங்கிறதுக்கு என்னதுன்னா பேராளர். சாம்பியன் அப்படின்னாக்கி வாகை சூடி. ப்ரொஃபஸர் அப்படின்னா கருத்துரு. போன கொஸ்டினில் கூட இதை பார்த்தோம். புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. இந்த புரோட்டோகால்னால் மரபு தகவு வாட் இஸ் வாட்லேயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இது ஓரெழுத்து ஒரு மொழியில். நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்த கண்டென்ட் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இருந்தாலுமே நியூ சிலபஸில் எழுத்து சொல்லு தான் இருக்குது. அப்படி எழுத்து சொல்லில் வரும்போது இந்த கண்டென்ட் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி கண்டென்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தூ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு உன். இதெல்லாமே புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ஆனால் இப்போ கேட்ட கொஸ்டின் இது இப்போ உள்ள புக்கில் இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் புக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு ஏற்ற கீழ்கண்ட தொகுப்பில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ கொஸ்டின் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டு தான் நல்லா நீங்கள் வாசிக்கணும். சரியானதை கொடுத்துருக்காங்களா தவறானதை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. சரதம் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி வாய்மை. சூளிகை அப்படின்னாக்கி நிலாமுற்றம். மகோததி அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி கடல். அவனி அப்படின்னாக்கி நாடு. ஸோ அவனிங்கிறது நாடு நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ மீதி எல்லாத்தையும் பார்த்துருக்கோங்க. ஒரு சொல்லுக்கான பொருள் எப்படி கேட்குறாங்க, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கத்தக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற கொஸ்டின் எந்த இடத்துல இருந்து வைப்பாங்க அப்படின்னாக்கி செய்யுள் சார்ந்து இருக்கிறதுல இருந்து வைப்பாங்க. அதுவும் முக்கியமாக தொடராக இருக்கிறது, ஏதாவது தொடர்நிலை செய்யுள்ள உள்ள பாடல்கள் வரியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு வைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம் சிலப்பதிகாரம், அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டென்ட்டில் உள்ளதெல்லாம் கேட்பாங்க. நிறைய கதை மாந்தர்கள் வர்றது, ராமாயணம் அந்த மாதிரி உள்ள கண்டென்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்டவும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் 10 கொஸ்டினுக்கு அப்புறம் தான் தவறானது கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். நிறைய கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினே இப்போ நெகட்டிவ் கொஸ்டினாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு 10வது கொஸ்டின் தான் அப்படி இருக்குது. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஆப்ஷன் கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். ஒன்றே ஒன்று தான் தவறாக இருக்குது. சரிங்களா? ஸோ கருத்துக்கள்னு கொடுத்துட்டாங்க. மிளகு நீரை சாத்தமுது என்பது சுவையான வைணவ மரபு. ரைட்டு தான் சார். அடுத்து ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பன வேலூர் ஆம்பூர் வட்டாரத்தார் வழக்கு. ஸோ அதுக்கு அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது கருஞ்சீரக ஸ்ரீரங்கம் கோவில் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. சரிங்களா? திருமணம் முதலிய மங்களி நிகழ்ச்சிக்கு கீச்சு வைதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதே கொஸ்டின் வந்து கட்காபி கொஸ்டினாவோ இல்லை வாட் இஸ் வாட் கொஸ்டினாவோ எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று தான் தவறுங்கும் போது மீதி இருக்க 3ஐயும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணீர் அகப்பறி. இந்த அடியில் உள்ள மோனை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது திருக்குறள் சார்ந்தும் வருது. சரிங்களா? திருக்குறள் சார்ந்தும் வருது, இலக்கணம் சார்ந்து அதிலிருந்து வச்சுருக்காங்க. கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1 2 3. சரிங்களா? 1 2 3 சாரி 1 2 4 கீழ்கதுவாய். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லையும் பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய வேர்டாக இருக்குது. அது வந்து பிரித்து எழுதுகையிலே கேட்டிருக்காங்க. வெண்மை ப்ளஸ் மதின்னு வரணும். அப்படி பார்த்த கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. காடு இதனை காடு ப்ளஸ் இதனை வெந்து வருந்து வெந்து ப்ளஸ் உவர்ந்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. கருமுகில்னா கருமை ப்ளஸ் முகில். ஸோ இந்த மாதிரி பொறுத்துகையை எப்படி வச்சுருக்காங்க, இந்த மாடல்லலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து பொருந்தாத இணையினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் நெகட்டிவ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? பொருந்தாத இணை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி இதில் அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னு திருமூலரை சொல்ல மாட்டாங்க, மாணிக்க வாசகரை சொல்லுவாங்க. சரிங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனாரோட புறநானூற்று பாடல் ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பாடலோட வரி வந்து ஐநா சபையிலே இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். இது வந்து இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கண்டென்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்துடலாம். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் இன்னதான். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூற்று பாடல். ஸோ அது போக 10 பரிபாடல் குறுந்தொகையில் உள்ள பாடல் வரிகளை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆப்ஷனில் இருக்கிறது நாளைக்கு கொஸ்டின் ஆன்சராகவும் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. திரு ப்ளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது அப்படின்னு இருக்காங்க. எஸ், கரெக்டு தான். இந்த வேர்டு கரெக்டு. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ முப்பால்னு வரணும். சரிங்களா? அடுத்து திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன அப்படிங்கிறது கரெக்டு தான். திருவள்ளுவர் காலம் கிபி 31ஆம் நூற்றாண்டு. இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 1 3 தான் சரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில். சரிங்களா? இந்த கொஷின் கேட்காத ஆன்சரே கிடையாது. ஸோ அவ்வளோ கேட்பாங்க. மேலேயும் ஒரு திருக்குறளை பற்றின கூற்று பாரதிதாசனோடது இருந்தது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டினில் தலைவர்களை பற்றி நிறையா கேட்பாங்க. அதிலும் பாரதிதாசன் கொஸ்டின் 2வது இடம்பெற்றுரும். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா வாச்சிருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு நாட்டோட வளத்து ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு புக்கில் உள்ள கண்டென்ட் தான். ஸோ ஒரு கண்டென்ட்டில் தொடர்நிலை செயலாக இருந்தாலும் சரி, செயலில் உள்ள கண்டென்ட்டு எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. கோக்கோதை நாடு அப்படிங்கிறது வந்து சேர நாடு. பார்ப்பு அப்படின்னாக்கி குஞ்சு. புல்லினம் அப்படின்னா பறவை இனம். இந்த புல் அப்படிங்கிறதுக்கு பறவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து அல்லது பலனம் அப்படின்னாக்கி வயல், சேற்று வயல். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னாலுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். புல் அப்படிங்கிறது வந்து பறவையை தான் குறிக்கும். அப்போது 3வது ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 இடத்துல இருக்குது. அதே மாதிரி பலனம்ங்கிறது வந்து வயலை குறிக்கும்.
அப்போ வயல்ங்கிற இருக்குது. ஏற்கனவே இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். பலனம்ங்கிறது வயல், புல்லுங்கிறது பறவை அப்படிங்கிறது. அப்போ 4வது ஆப்ஷனுக்கு 2, அப்போ 3வது ஆப்ஷனுக்கு 1, 4வது ஆப்ஷனுக்கு 2. இதை கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் சியே தூக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடகவியல் அப்படிங்கிற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா பரிதிமாறு கலைஞர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் இதில் இருக்க மீதி 3 ஆப்ஷனில் உள்ளவங்களும். ஸோ இந்த கொஷின்லாம் பழைய சிலபஸில் உள்ளது இருந்தது. ஸோ அவங்கள பற்றின கண்டென்ட் இது. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, 7ஆதி பற்றின கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. 7ஆதி அப்படிங்கிறது பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரண் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கருத்துக்கள் சொல்லும். ஓகே தான். 7ஆதி நூல் தற்சிறப்பரன் சிறப்பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. தப்பு. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்புளி அப்படிங்கிற 6 பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இந்த 6 பொருள் தான். அதுபோல் 7ஆவதுல ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. தப்பு. மேலே என்ன சொல்லிட்டாங்க? 6 கருத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. கீழே வரையும் இந்த பொருளை என்னன்னீங்கன்னா இதில் 6 வருது. ஸோ அப்போ இந்த 2 தான் கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல இதே கருத்துகள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே சரியானதை ஈஸியாக தூக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னாலும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வாசிச்சுட்டு எந்தது ஆப்ஷன் ரிலேட்டடாக வருதுங்கிறத கண்டுபிடிச்சாலே இதுக்கான ஆப்ஷன் நீங்கள் போட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் புதுசாக இருந்தால் இதை நான் இப்படி சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் படித்தவங்க தமிழை பற்றி தெரியாமல் இருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் 7ஆவது திருக்கடுக்கம் போன்ற நூல்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா புக்கில் இருக்கிறது. ஸோ தெரியாதவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுமே படிக்கலை, புதுசாக வர்றீங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னா எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா பேராகிராஃப் ஃபுல்லாக வாசிச்சிருங்க. அந்த வாசிச்ச பேராகிராஃபில் எத்தனை கூற்றுகள் சரிங்கும்போது ஏதாவது 2 கூற்றுகள் கரெக்டாக லிங்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் போட்டுடலாம். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக்க. வழிபாட்டு பாடல்களில் ஆசிரியரான புத்தபிரானுக்கு நீலகேசி வரமாட்டாங்க. சரிங்களா? ஏசுபிரான் கஷ்டிய கிருஷ்ண பிள்ளை தான். பெருமானுக்கு சுந்தரர் தான் வருவாங்க. நபிகள் நாயகம் உமறு புலவர். ஸோ ரொம்ப இந்த மாதிரி கண்டென்ட் வரும்போது இந்த தலைவர்களை பற்றி யார் படிச்சிருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்கிறேன், ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது ஹிந்துஸ் ரிலேட்டடாக மட்டுமே கொஸ்டின் இருக்காது, எல்லா மதத்தை சார்ந்த கொஸ்டினும் இருக்கணும். இப்போ இஸ்லாம் சமயத்தை சார்ந்து உமறு புலவர்களை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ சமயம் கச்சிய கிருஷ்ண பிள்ளை அவரை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி சுந்தரரை பற்றியும் கேட்பாங்க, மாணிக்க வாசகரை பற்றியும் கேட்பாங்க. ஸோ எல்லாரை பற்றியும் கேட்பாங்க. அதுலேயும் அதிகமாக ராமாயணம் ரிலேட்டடான கண்டென்ட் கேட்குறாங்க. சரிங்களா? அது யூனிட் 8லேயும் சில வாட்டி கவர் ஆகி உள்ளே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கொஸ்டினே நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சிற்றிலக்கியங்கள் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை திருகுட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் கரெக்டு தான், அவர் பிறந்தது மேலகரம் தான். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நெளிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியின் மையக்கதை பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், இந்த 2மே கரெக்டாக தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இப்போ நீங்கள் குற்றாலம் போகிற வழியில் தான் இந்த மேலகரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பிறந்தவர் தான் குற்றால குறவஞ்சியை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஸோ இந்த கொஷினை நீங்கள் பாசிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3ங்கிறது தப்பு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு 3ங்கிறது எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராது அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செகண்டு அப்படிங்கிறது ஈஸியாக கரெக்டாக அப்படியே தூக்கிடலாம். ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதில் ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கி அதுதான் தப்பாக வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஏதாவது நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கா அந்த இதை மனப்பாடம் பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு அதுவே கூற்றுகள்லையோ ஆப்ஷன்லேயோ கரெக்டானதா சரியானதான்னு கண்டுபிடிக்கிறதுல வரும். ஸோ அதனால் சொல்லுவேன், எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் நம்பர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் எவ்வளோ கேட்டிருக்காங்கங்கிறதே நான் அதுக்குன்னு தனியாக ஒரு கொஸ்டின் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாகவே நம்ம போட்டிருக்கேன் நான் சேனலில், போய் பாருங்கள். எல்லா கொஸ்டினுக்குமே அப்படி தான் எடுத்திருக்காங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட் எப்படி கேட்கும்போது அப்படி கேட்காங்க.
நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இப்பாடல் ஆசிரியர் யாருன்னா ஒட்டக்குத்தர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேலேயே சொன்னேன், மேலே யார் ஆசிரியர் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவர் வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப 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 முக்கியமான கண்டென்ட் தான். இதில் இருக்கிறவங்க எவ்வளோதான் நம்மளுக்கு புக்கில் இல்லை அப்படின்னாலுமே இவங்க தமிழில் உள்ளவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் உள்ள கண்டென்ட்டை அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. இந்த கொஸ்டின்னு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி 2025 குரூப் 2ல் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியாக குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னோட வேறு பெயர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த அதில் உள்ள ஆசிரியரோட பெயர் தெரிஞ்சிருக்கணும். ஆசிரியருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி தொடர்நிலை செயல் என்று அழைக்கப்படுகிற சிலப்பதிகாரம் அதுக்கும் மணிமேகலைக்கும் ரொம்ப 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 படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது குரூப் 2 ரிலேட்டடான கொஸ்டினில் அதிகம் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அம்மானை பற்றிய கூற்று தான் கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மானைங்கிறது மகளிர் விளையாடுற விளையாட்டுகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அம்மானை ஆடும்போது மகளிர் மட்டும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பதுன்னு சொல்லியிருக்காங்க. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடுதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டும் செகண்ட் மட்டும் தான் கரெக்டு, இது தப்பு. அம்மானை பற்றின கண்டென்ட் வந்து நம்மளுக்கு புக்கில் கேட்ட கொஸ்டின் 2025 எக்ஸாம் நடந்தப்போ ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கடற்பயணத்தின் சிறப்பை பற்றி கூடுறது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. தமிழனோட வாழ்க்கை வரலாறு சிறப்பெல்லாம் எடுக்கும்போது கடல் பயணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு நில வழியாக வணிகம் நடந்ததை விட நீர் வழியாக வணிகம் நடந்து அந்த நாட்டில் உள்ள மக்களோட பொருட்கள் நம்ம நாட்டில் வந்ததும் நம்ம நாட்டு பொருட்கள் அங்கே போனது ரொம்ப 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 முக்கியமாக கண்டென்ட்டாக நம்ம வரலாற்றில் இடம்படுது. அதுலேயும் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடல் பயணம். சரிங்களா? ஸோ அது வந்து நூலோட பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லணும் அப்படின்னாக்கி மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றது அப்படின்னாக்கி அகநானூறு சொல்லும். காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் அப்படிங்கிறத வந்து யாரு சொல்லுவாங்கன்னா புறநானூறு சொல்லுவாங்க. கட்டுத்தறிகள் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை சொல்லும். இந்த பாடல் வரிகள் ரிப்பீட்டடு அப்படியே நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கேட்டது எல்லாம் குரூப் 2 கொஸ்டின் தான். சரிங்களா? அதனால இந்த பாடல் வரிகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கி கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் புறம் போந்தென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி முடியும். ஸோ அதுக்கு கரி துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவாங்களாம். ஸோ அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் கிரி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மலையை குறிக்கும். இது ப்ரீவியஸ் இயரில் கிரிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புராணங்கள் ரிலேட்டடான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் அதாவது டிகிரி லெவல் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி நிறைய கூற்றுகள் தான் இருக்கும். ஸோ அந்த கூற்றுகள் எப்படி சரியானதை கேட்குறாங்களா தவறானது கேட்கலாங்களா எத்தனை இணையானது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களாங்கிறத நீங்கள் தான் நல்லா வாசிச்சுட்டு தான் போடணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழையான வரலாற்றை கூறும் நூல் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் சரியானதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2, 3 தான் சரியானதை சொல்லிடுறேன். திருவிளையாடல் புராணத்தை படிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியிலையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்தார் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பரஞ்சோதி முனிவரை பற்றி கேட்கலாம், அவருக்கு என்ன மொழிலாம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சரை வச்சு தான் அடுத்த வாட்டி கொஸ்டினாகவே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் இப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிற போது நல்லா பார்த்துக்கோங்க. திருவிளையாடல் புராணத்தை மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் அடுத்தடுத்து வருது அப்படின்னு சொல்கிறேன். திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து தவறானதும் சரி கரெக்டானதும் சரி எந்த இடத்துல வைப்பாங்கன்னா நம்பர் சீரீஸில் தான் வைப்பாங்க. அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். கீழ்கண்டுள்ள தொகுப்புல இருந்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி
தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாக்கி கால்டுவெல். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லா மொழியிலையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த தமிழ் மொழியை நீக்கிட்டீங்கன்னா அது இயங்காது. ஆனால் தமிழ் மொழியிலேருந்து வடமொழியை நீக்கிட்டீங்கன்னா அது தனித்து இயங்கும் வல்லமை பெற்றது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது எது அப்படின்னாக்கி தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கோம். தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு தண்டியலங்கார மேற்கோள் உரை சொல்லும். அடுத்து தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை எழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் க்ரௌல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொண்டுட்டு தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கி நம்மளுக்கு மொழி கண்டென்ட் வந்து புக்கில் இருக்குது. ஸோ தமிழில் பற்றின கண்டென்ட் நம்மளுக்கு இருக்குங்கும்போது இந்த தமிழ் கூற்று வந்து ப்ரீவியஸ் இயரில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நூலாசிரியரோட பொறுத்துக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பழைய கொஸ்டினில் இப்படி கேட்டிருக்காங்களா, ஆனால் புது கொஸ்டினில் கேள்வியே கேட்க மாட்டாங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்குள்ளே தான் போவாங்க. அது பொறுத்துகையா, சரியானதா, தவறானதா, எந்த மாதிரியே இருக்காது. ஏன்னா நான் இதுக்கு முன்னே போட்ட கொஸ்டினை போய் பாருங்க தெரியும். சிறுபானாற்றுப்படை அதுக்கு வந்து யாரு அப்படின்னாக்கி நல்லூர் நத்தத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார், அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படைக்கு ஆசிரியரான கரியலூர் உருத்திரங்கண்ணனார். இவங்களும் ரொம்ப 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 முக்கியமானது. 8 தொகை 10 பாட்டு கண்டென்ட்ல இவங்க 10 பாட்டில் உள்ளவங்க. ஸோ இவங்களை பற்றி அடிக்கடி நூலாசிரியரை கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியான கண்டென்ட் தான். நூலாசிரியர் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன, வரிசை ஒன்றுடன் இன்னொரு வரிசையை பொறுத்துங்க. அதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க, சரியான விடையை பொறுத்துங்க அப்படின்னாங்க. ஸோ எதுவுமே நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது வந்து சிலபஸில் இல்லாத அப்போவே இது கேட்டிருக்காங்கங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சிலபஸில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளோ நீங்கள் டீப்பாக படிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இணையம், சர்ச் இன்ஜின் அப்படின்னாக்கி தேடுபொறி, இது புது புக்லேயும் இருக்கும். ஜேர்னல் அப்படின்னாக்கி மின் இதழ், புக் அப்படின்னா மின் நூல், புக்குனாலே நூல். சரிங்களா? ஸோ அப்படி அதை வச்சு பார்த்தாலே அப்படி நமக்கு ஃபோர்த்து ஆப்ஷனில் 2வது சியில் தான் இருக்குது, ஈஸியாக தூக்கிடலாம். அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா வாசிக்கோங்க. தவறானது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. அப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கத்தினை கண்டறிந்தவர் கொண்டவர் தாய்மானவர். கரெக்டு. தமிழ் மொழியினம் உபநிடதம் என்று தாய்மானவர் பாடல்களை போற்றுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். கரெக்டு. பராமர கண்ணி தாய்மானவர்கள் இயற்றப்பட்டது. கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்னன்னா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக, அதில் சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திணை ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். முல்லை நெய்தல் திணை வந்து நெய் வந்து 10 ரூபா, 10 20 30ன்னு கூடிக்கிட்டே போயிடும் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் மருத திணை வந்து அறுசுவை வினவு, நெல் வந்து மருத நிலத்தில் தான் விளையும். அதுக்கப்புறம் 4 14 24 34 அப்படின்னு முல்லை திணையில் போகும். முல்லைப்பூ வந்து 4 முழம், 4 போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குறிஞ்சி தேனு 2 அடை தேனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 8 12 18 அந்த மாதிரி போகும். சரிங்களா? ஸோ இதுதான் கண்டென்ட்டு. ஆனால் இதில் ஏதாவது 1 2 தெரிஞ்சாலே ஈஸியாக கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் தொடர்ந்து 3 இடத்துல 2 இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ 6 மருத திணைக்கு வந்து 4ன்னு தெரிஞ்சிட்டனாலே ஈஸியாக டி ஆப்ஷனை தூக்கிட்டு போயிடலாம். அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து பொருளை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் உள்ளது தான். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ வலை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி மீன் பிடிக்கிற வலை தான் வலை. அடுத்து வலை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி பொந்து அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டான ஆன்சர், பொந்து. சரிங்களா? அதே மாதிரி இது எலி வலைன்னு சொல்லுவாங்க, எலி வலை. அதுக்கப்புறம் வாழை அப்படிங்கிறது வந்து ஒரு மீன் வகையை தெரிஞ்சது. அடுத்து வாழைங்கிறது மீன் மர வகையை சேர்ந்தது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வாழை அப்படின்னாக்கி பெண்ணை குறிக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எவை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஏன்னா இதை வந்து இதுவரைக்கும் கொடுத்தாங்க. திருவிளையாடற் புராணத்தில் உள்ளது என்ன கண்டுபிடி அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்தாங்க, திருக்குற்றால குறவஞ்சியில் உள்ளதுன்னு. ஆனால் இது நாங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டோம் அப்படிங்கிறதையே வந்து சொல்லவே இல்லை, நேராக கொஸ்டினுக்கு போயிருக்காங்க. சரியானதை கண்டுபிடின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இது எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா ஆன்சரை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் இது கம்பராமாயணத்தில் உள்ளது அப்படின்னு.
கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். ரணியனோட வதைப்படலை வந்து வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். இந்த 2 கொஸ்டினும் கரெக்டு. இந்த கொஸ்டின் வந்து கம்பராமாயணத்திலேருந்து கம்பரை பற்றின கண்டென்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இது வந்து இஸ்லாம் சமயத்தை சார்ந்த கொஸ்டினாக இருக்குது. ஸோ எல்லா மதத்தை சார்ந்த கொஸ்டினும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த மூணு பகுதியையும் சேர்த்து நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கண்ணதாசனோட பாடல்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணதாசன் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுதாங்க, சிலபஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பொருந்தாத ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. பொருந்தா ஒன்று அப்போ சின்ன பையிலே வராது. முத்தான முத்தளவோ மிதந்து வந்த முத்தளவோ வரும். சரிங்களா? ஆடி அடங்கு வாழ்க்கையடா வரும். அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் இதுவும் வரும். ஸோ அப்போ மீதி இருக்க 3 வருது அப்படின்னாக்கி அந்த இது ஆப்ஷன் தான் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ராஜராஜ சோழ நூலாவை பாடியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழ நூலா ஒட்டகுத்தரோட 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது திருக்கோவை. சரிங்களா? ஆண்டாள் அப்படின்னா நாச்சியார் திருமொழி. சுந்தரர் அப்படின்னா திருத்தொண்டர் தொகை. திருநாவுக்கரசர் அப்படின்னக்கி அவருக்கு இன்னொன்று தாண்டக வேந்தர் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ ஒன்று நூலாசிரியராக பொறுத்து வச்சுருக்காங்க, இல்லை அவரோட வேறு பெயரை வச்சு பொறுத்துறாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நூலாசிரியரை பொறுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 2மே கலந்துருக்கும் போது பட்டியல் 1 பட்டியல் 2 பிரிச்சுருவாங்க. ஸோ பொறுத்துகையை எந்த மாடலில் கேட்குறாங்க, அதாவது குரூப் 4க்கு நார்மலாகவே கேட்டிருப்பாங்க நூலாசிரியர். இந்த கொஸ்டின்லாம் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி இன்னும் பொறுத்துக கேட்கணுங்கும்போது பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியர். இதே பாடல் வரி மேலேயும் இருந்தது. சரிங்களா? தொல்காப்பியத்தோடது பொறுத்துகையில் வச்சுருந்தாங்க நூலாசிரியரில். அதாவது பாடல் வரியை பொருத்தும் போது தொல்காப்பியரை கேட்டிருக்காங்க, வாட்டி ஸ்பாட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாட்டி ஸ்பாட்டில் கேட்கும்போது இந்த கொஸ்டினில் தொல்காப்பியர் இருக்காரு, அதே மாதிரி அங்கே பொறுத்துகையில் தொல்காப்பியர் இருந்தாது அப்படின்னாக்கி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா மீதி இருக்க 3 ஆப்ஷனும் அந்த இடத்துல ஆப்ஷனாக வந்திருக்காது இல்லையா? ஸோ அதனால் பொறுத்துகைக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, கீழ்காண்பனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் வாட்ஸ்வர்த் என்று புகழப்படுவது புதுவை அடுத்த வெள்ளியனூரில் பிறந்த வாணிதாசன். கரெக்டு தான். சரிங்களா? வாட்ஸ்வர்த் அப்படிங்கிறது அவர் தான், வெள்ளியனூரில் தான் பிறந்திருப்பாங்க. திரைக்கவி திலகம் மருதகாசியின் பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுப்பட்டு வெளியில் வந்தன. கரெக்டு தான். அடுத்து காரிமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. ஸோ நான் இந்த கொஸ்டினை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணதாசன் நம்மளுக்கு இந்த சிலபஸில் கவர் ஆகுறாரு. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ பொருந்தாதது என்ன அப்படிங்கிறது இந்த குமரகுருபர்கள் ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ அதான் பொருத்தமற்றது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னக்கி பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனோட பாடல்களோட சேர்த்து இதோட எத்தனாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு. ஸோ பாரதிதாசன் 2025 சிலபஸ்லேயும் கவர் ஆகுறாரு, பார்த்துக்கோங்க நல்லா. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பெருந்துறையில் இது இருக்குது. திருப்பெருந்துறை உரை சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் அங்கே தான் இருக்குது. கள்ளர் சரித்திரம் என்னும் முறைநடை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு நாமு வெங்கடசாமி நாட்டார். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதில் அவர் எழுதின உரைநடை நூலை கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இவரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்கிற ராபி சேதுபிள்ளையை பார்த்து வச்சுக்கணும். தேப்ப மீனாட்சி சுந்தரனார், மு வரதராசனார் இவரோட நூல்களை பார்த்துருக்கணும். இலக்கிய நூல்களாக இருக்கட்டும், இலக்கண நூல்களாக இருக்கட்டும், உரைநடை நூல்களாக இருக்கட்டும், கவிதை நூல்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னக்கி மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவங்களாம் சிலபஸில் எடுத்துட்டாங்க. ஸோ கூற்றுக்காரங்க எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னாக்கி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருஷம் வந்து 2006 கொடுத்துருப்பாங்க. ஸோ சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக நம்மளுக்கு கண்டென்ட் கேட்பாங்க. அது புதுசும் சரி பழைசும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வீரம் இல்லாத வாழ்வும் விகயம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட கண்டென்ட் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன் தான் விட்டுருப்பாங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டியல் ஒன்றா பட்டியல் ஆளுமையோட புனைப்பெயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்றில். அதுக்கப்புறம் இயற்பெயர் புனைப்பெயர் இயற்பெயரோட பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே புனைப்பெயர் இயற்பெயர். ஸோ புதுமை பித்தன் அப்படிங்கிறது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறவருக்கு தான் புதுமை பித்தன். ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறவருக்கு ஜெகதீசன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புது புக்கில் இந்த கண்டென்ட் இல்லை இருக்குது சரிங்களா. அவர் பற்றின கண்டென்ட் இருக்குது, இயற்பெயர் இல்லை. வாணிதாசன் அப்படிங்கிறதுக்கு அரங்கசாமி எத்திராஜலு எத்திராஜ். கண்ணதாசன் முத்தையா. கண்ணதாசன் சிலபஸ்லாம் கவர் ஆகுறாங்க. இந்த இடத்துல 2 பேருமே நம்மளுக்கு முக்கியமானவங்க. 2 பேரையும் படித்து வச்சுக்கோங்க. புனைப்பெயர் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதில் வந்து வெறுப்பு அப்படிங்கிறது வந்து பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. எனக்கு நமக்கு வந்து புது சிலபஸில் சேர்ந்ததுக்கப்புறம் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு வரும்போது ரொம்ப கேட்குறாங்க. ஸோ இந்த இதை அப்படியே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். பொருட்டன்று பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருட்டு ப்ளஸ் அன்று நம்மளுக்கு சரியான விடையை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கிலீஷ் அதாவது எப்படி சொல்லணும்னா இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் தான் குறுக்கம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆயுத குறுக்கம் கக்ரீது. இதில் ஆயுதம் வந்திருக்கு, ஆயுத எழுத்து வந்திருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் வரும் அப்படின்னு ஈஸியாக தூக்கிடலாம். ஐகார குறுக்கம் அப்படின்னாக்கி கடலை அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கப்புறம் அவுகார குறுக்கம்னா வௌவால், மகர குறுக்கம்னா மருண். புது சிலபஸில் படிக்கிறீங்க, எதுவுமே தெரியாது, நான் இங்கிலீஷ் மீடியம் இப்போ திடீர்னு நான் இந்த சிலபஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கி உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா ஆயுத எழுத்துனா என்னன்னு தெரியும், ஆயுத குறுக்கம், அதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாகவே தூக்கிடலாம். ஆப்ஷன் டி. அகர வரிசையில் உள்ள சொற்களை கொடுத்துருக்காங்க. மேமா மீமி மூம் வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பின்வருவனவற்றுள் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் தான். இது இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. விரிநகர் அப்படின்னாக்கி வந்து வினை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலரடி அப்படின்னா ஊமை தொகை. மாப்பழா வாழை அப்படிங்கிறது வந்து உண்மை தொகை. முது மரம் அப்படின்னாக்கி பண்பு தொகை. இப்போ முது மரத்தை வந்து நம்ம பிரித்தாங்கன்னா முதுமை மரம்னு வரும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பண்பு தொகை ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஐயும் நம்ம சரியான வழியில் பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான். மறுபடி பாருங்கள், இதில் எத்தனை இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 3 காலங்களையும் ஒன்றினை உணர்த்துவது அப்படின்னாக்கி வினைமுற்று. அதாவது முக்காலத்தையும் உணர்த்துவது அப்படின்னா வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் இதெல்லாமே தொழில் பெயர். அல் தல் விகுதிகளை பெற்று வந்தால் தொழில் பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் விடுவது பெயரச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கண்டென்ட் பொருந்தாத இணையினை கண்டறிக அப்படிங்கிறாங்க. முல்லைக்கு வரகு விளைத்தல், களை பறித்தல் கரெக்டு தான். பாலை நிறை கவர்தல், சூறையாடுதல் கரெக்டு தான். சூறையாடுதல் இருந்தாலே கரெக்டு தான். குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்கு கழுதல் கரெக்டு தான். மருதம் வயல் சார்ந்த இடம், அப்போ எப்படி அங்கே மீன் உப்பு விளைவிப்பாங்க, இது நெய்தல் நிலத்துக்குரியது சரிங்களா. அடுத்து அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேக்கா கீ கூ வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்படி கரெக்டாக வர்றது இந்த இடம் தான் வருது. ஐப்பசி மாதம் அடமலைம்பாங்க. இத்தொடரில் பிழை நீக்கி வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். இது இப்போ 2025 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இது குரூப் 2 எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்கங்கும்போது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே தரப்படணும் சரியானது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 1 2 3 சரி. நான் யான் என்பவை தன்மை ஒருமை கரெக்டு தான். நாம் யாம் என்பவை தன்மை பன்மை கரெக்டு தான். வேற்றுமை உருவாக்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இந்த 3ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் வைப்பாங்க. இது வந்து தன்மை உரிமை பெயர்களில் வரும், கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நல்லா படித்து வச்சுக்கோங்க. கூவா முன்னம் இளையோர் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடித்த சொல்லுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ளப்பட்ட சரியான விடையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மேலே சொல்லியிருந்தேன் தெரியுமா, வாழை அப்படின்னா இளம்பெண், அதே தான் சொல்கிறேன். நம்மளுக்கு லகர வேறுபாடு நகர வேறுபாடு நியூ சிலபஸில் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ மேலே நான் சொன்னேன்னே கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். வாழைங்கிறது இளம் பெண்ணை குறிக்கும். ஸோ அதை வச்சு அடித்தாலே மேலே உள்ள ஆன்சருக்கு ஆன்சர் அடிச்சிடலாம், இங்கே உள்ள பொறுத்துகையும் நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம்.
உலை அப்படிங்கிறது வந்து பிரடி மயிர், விளை அப்படிங்கிறது வந்து தயிர், அதே மாதிரி வளை அப்படின்னா சுரபுன்னை மரத்தை தான் குறிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இதை அப்படியே கேட்க 100% வாய்ப்புகள் அதிகம். இன்மையில் இன்மை விருந்தொரால் இதில் இருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர் அப்படிங்கிறதா கரெக்டு. நெக்ஸ்ட்டு காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா அம்புஜதம்மாளை தான் சொல்லுவாங்க. அம்புஜதம்மாள் தத்தெடுக்கப்பட்ட மகள். அடுத்து என்னன்னா கீழ்காண்மனவற்றில் பொருத்தமற்றது. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு நெகட்டிவ் கொஸ்டின், சரிங்களா? பண்டைய தமிழகம் சேர சோழர் பாண்டியங்கிறது மூவேந்தர் தான். நல்ல நம்பர் பார்த்துக்கோங்க, 3 பேரால் தான் ஆளப்பட்டது பண்டைய தமிழகம். நகை அழுகை ஓகை பெருமிடம் முதலான போன்ற சுவைகளோடு தென்பெருமாறு பாடல் அமையப்பட்டது பல்சுவை பாடல்களாகும். கரெக்டு தான். தேர், யானை, குதிரை, காலால் படைகள், வலிமை, வீரவங்கி சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள் தான். இதுவும் கரெக்டு தான். நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்புரைக்கும் அரச வனமாக காவடி சென்று திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. இது தப்பு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக நூலாசிரியரோடது. இப்போவும் பாரதிதாசன் வராது. ஒரு கொஸ்டினுக்குள்ளே 5 கொஸ்டினுக்கு மேலே பாரதிதாசன் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாரதியார் பாரதிதாசன் கண்டென்ட் முக்கியம். 2 பேருமே இந்த கண்டென்ட்டில் வராங்க. பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னாக்கி பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அவரோடது. ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இதில் இருக்க எல்லாருமே நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகுறாங்க. தொண்டர் சீர் பரப்புவார் என்று போற்றப்படுவார் யார் அப்படின்னாக்கி சேக்கிழார் தான் தொண்டர் சீர் பரப்புவான்னு சொல்லுவாங்க. 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பரிபாடல் தான். 8 தொகை நூல்கள் நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுது. அதில் அகப்பாடல்கள் தனி, புறப்பாடல்கள் தனி, அகமும் புறமும் சார்ந்த பாடலும் தனி. ஸோ அகமும் புறமும் சார்ந்த பாடல் எது அப்படிங்கிறது ஒன்று தான் பரிபாடல். இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் ரொம்ப டைம் கேட்டது, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா முத்தொள்ளாயிரம் பற்றிய கூட்டுகள். எத்தனை கூற்றுகள் வருதுன்னு பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சரியானதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து முத்தொள்ளாயிரம் 3 + 900 முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய முத்தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேர சோழ பாண்டிய கண்டன் மட்டும் அடுத்தடுத்தே நிறைய வாட்டி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இது கரெக்டு தான், சரிங்களா? சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 4 கரெக்டான ஆன்சர். திருக்கோட்டியூர் நம்பியார் எம்பெருமான் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுசர் தான் அப்படி அழைக்கப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? திருக்கோட்டியூர் நம்பியால் அழைக்கப்பட்டிருப்பாங்க. 3 அடி to 6 அடி கொண்ட நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஐங்குறு நூறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யாருன்னே தெரியாது. ஆசிரியர் பேர் தெரியாது. கொண்டல் அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து காற்று வீசுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து மேற்கிருந்து வந்தால் அதுக்கு ஒரு பேர், கிழக்கிருந்து வந்தால் அதுக்கு ஒரு பேர், தெற்கிருந்து வந்தால் அதுக்கு ஒரு பேர். ஆனால் வடக்கிருந்து வந்தால் அதுக்கு வாடகை. அதாவது அந்த பேர்லாம் இருந்தாலும் இங்கிலீஷில் ஏர் அப்படின்னாக்கி காற்று, அவ்வளோதான், ஒரு பேர் தான். ஆனால் தமிழுக்கு நிறைய பேர் உண்டு. இப்போ கொண்டல் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி மேகம் அப்படிங்கிறது தான் பொருள். தாமம் அப்படின்னாக்கி மாலை. அதேமாதிரி புரிசை அப்படிங்கிறது வந்து மதில். மல்லல் அப்படின்னாக்கி வளம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் முக்குடர் பள்ளி கீழ்கண்டவற்றில் சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு திருக்குற்றால குறவஞ்சின்னு பார்த்தோம். இப்போ முக்குடர் பள்ளு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த பள்ளி, சரிங்களா? மருதூர் பள்ளி இளைய பள்ளி. இருவரையும் மணந்து திண்டாடும் பல்லனோட வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் தான் முக்குற பள்ளு அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் தான். தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. நெல்லை மாவட்ட பேச்சு வழக்கு வரும். முக்குடர் பள்ளியின் ஆசிரியர் யாருன்னே தெரியலை அப்படின்னு இருக்காங்க. தெரிந்திலது அப்படிங்கிறது வந்து தெரியவில்லைங்கிறது தான், சரிங்களா? ஆப்ஷன் 3 கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 3 தான் சரியான ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா விற்பெருந்தடந்தோர் வீரை பாடல் வரிகள் யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமன். பாடல் வரியை கொடுத்துட்டு இதே பாடல் வரி மேலேயும் கேட்டிருந்தாங்க, இப்போ கீழேயும் கேட்டிருக்காங்க பாருங்க. திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிள்ளை பருங்கால ஐயங்கார். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வாட்டிஸ்பாட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு மேலே நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கூற்றுக்காரத்தில் டஃப்பான கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? பாடல் வரியை வச்சு இந்த மாதிரி வாட்டிஸ்பாட்டில் நிறையா கேட்குறாங்க அப்படின்னாக்கி ஈஸியாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க. கொஸ்டின் வந்து 80% ஈஸியாக இருக்கும், 20% வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 20% அடிக்கிறவங்களுக்கு தான் வேலை அதிகம், சரிங்களா? ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா அவரோட பெயரை தேர்ந்தெடுத்துங்கன்னா
பேய். முல்லைப்பூ வச்சுக்கிட்டு யார் வருவாங்கன்னா பேய் தான் வரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சரி அற்றவை பேரை பாருங்களேன். ஆன்சரை பார்க்கும்போது நம்ம சரியானதுன்னு வாசிச்சிடக்கூடாது. சரி அற்றவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை வாசிக்கணும். சரி அற்றவை 1 2 அப்படிங்கும்போது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நற்றிணை செயல்களை அகவப்பாவால் ஆனது கரெக்டு. நற்றிணை தொகுப்பினை பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இதை அப்படியே நாளைக்கு வந்து வாட்டி ஷார்ட்லேயோ கட் காப்பி வேஸ்ட் பண்ணி வச்சியோ சரியான கூற்றுகளில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருந்தாத இணையினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை அப்படின்னாக்கி மேலே இருக்க எதெல்லாம் பொருந்தோம்? களிறு எழுந்து பெய்தல், காலைக்கு கடனே, புறநானூற்று பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினது. பண்ணோடு தமிழப்பாய் தேவாரத்தோடு உள்ளது. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் சிலப்பதிகாரத்தில் வராது. சரிங்களா? இந்த 3 ஆப்ஷனையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. திருக்கடிகம் பற்றின கொஸ்டின் மேலே ஏழாதி பற்றி கொடுத்துருந்தாங்க. ஏழாதியோட ஒரு கூற்றுகளாக கொடுத்து அதில் சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொருத்தமற்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரிகடுகம்னு வந்துட்டு, திரிகடுகம்னாலே திரினாலே 3, அப்போது இதில் எப்படி 2 வரும்? அப்போ அதுதான் தப்பு. திரிகடுகம் நல்லாதனார் கரெக்டு. 18 கீழ்கணக்கு நூல்களில் 1 கரெக்டு. சுக்கு மிளகு திப்பிலி தான் இந்த 3ஓட பெயர். அப்போ இங்கே எத்தனை வருது? 3 வருது. திரிகடுகங்கிறது 3ல் வரணும். இங்கே 2 வராது. அப்போ ஆப்ஷனை பார்த்தோன்னே ஏ தப்புன்னு போட்டுடலாம். பாந்தல், உரகம், பன்னகம், பனி அப்படிங்கிறதுலாம் பாம்போட வேறு பெயர்கள். நம்மளுக்கு நியூ புளக்கில் யானையோட பெயர்கள் இருக்குது. இந்த யானையோட பெயர்கள் ப்ளஸ் நிறைய தாவரங்களோட பெயர்கள், அதோட வேறு அடியோட பேர் என்ன, மணிக்கு வேறு பெயர்கள் என்ன, நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்கன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ புது புக்லேயாக இருக்கட்டும், பழைய புக்லேயாக இருக்கட்டும், இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயா இருக்கட்டும், பாம்பு பற்றி கேட்டிருக்காங்க, யானையை பற்றி கேட்டிருக்காங்க, படகுவோட வேறு பெயர்கள் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. படித்ததுனால காடுகளோட ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. மேகத்தோட வேறு பெயர்கள், சூரியனோட வேறு பெயர்கள் வச்சுலாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பழைய கொஸ்டினில் கேட்டது அப்படின்னு கிடையாது. 2021 கேட்டது. நம்ம சிலபஸில் இருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது வந்து பார்த்துட்டு பாருங்கள், போய் தெரியும் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நிறைய கொஸ்டின் போட்டிருக்கேன். ஒரு 30க்கும் மேற்பட்ட கொஸ்டின்லாம் போட்டிருக்கேன். அதில் இது கேட்டிருக்காங்க, இந்த மாடல். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் அதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த கொஸ்டின் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பட்டியல் 1 உடைய விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாடு என்றவுடன் பாடுபவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆசுகவி. சரிங்களா? கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓசை நலமிக்க பாடுபவர் வந்து மதுர கவி. அதேமாதிரி தொடர்நிலை செயலை செய்யும் பாடுபவர் அப்படின்னாக்கி வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு கவிஞருக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ ஓசை அப்படிங்கிறதும் மதுரம், தேன்மதுர தமிழோசை காதில் வந்து பாட வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ மதுரம் அப்படிங்கிறது வந்து இசையை கொடுக்கும். ஸோ அது அப்போ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2வது 4 எந்த இடத்துல இருக்கோ ஈஸியாக தூக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் இது மட்டும் தெரிஞ்சதுன்னா தூக்கிடலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு மூஞ்சிக்கு நேராக வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா விஜயம் என்ற இதிலே வெளியிட்டவர் யார் அப்படின்னாக்கி பாரதியார். ஸோ பாரதியாரோட கண்டென்ட் புக்கு கேட்குறாங்க, பாடல் வரிகள் கேட்குறாங்க, ஏதாவது குறளை பற்றியோ திருக்குறளை பற்றியோ இல்லை வேறு நூல்களை புகழ்ந்திருந்தால் அதோட கூற்றை கேட்குறாங்க, அவர் எழுதின இதழ்களை பற்றி கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1 மூலிகை பெயரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மூலிகை பொது பெயரை சிறப்பு பெயரையும் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுருக்கோங்க. ஏன்னா நம்ம மருந்தோட உணவின் நீட்சியே தான் மருந்தாக இருந்திருக்கு. மருந்துங்கிறது உணவின் நீட்சி தான். மூலிகை என்பது தூதுவளை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கி ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தூதுவளை, ஞான பச்சிலை, கற்றாழை, குமரி, கரிசலாங்கண்ணி, தேகரசம், குறுமிளகு இந்தியாவோட மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யவனர்கள் வந்து யவனப்பிரியா அப்படின்னு மிளகுக்கு இன்னொரு பெயர் உண்டு. யவனர்களுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வரிசை 1 வரிசை 2 பொறுத்து கீழ்க்கண்டவற்றில் தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கான்னு கொடுத்துருக்காங்க. கொலையே களவே காமத்தி விளைவே அப்படிங்கிறது இதெல்லாமே உடலில் தோன்றது. சரிங்களா?
பொய்யே குரலே கெடுஞ்சொல் பயனில் விளைவே. இதெல்லாம் சொல்லுலே சொல்றது. இந்த சொல்லு பயன் சொல் அப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இது எல்லாமே எதில் அப்படின்னா உள்ளம் தனில் வெகுளும் நிகழ்கிறது. பிறந்தோர் மூத்தோர் பிணி நோயுற்றோர் இறந்தோர் இதெல்லாம் உடம்பில் தோன்றுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்பது இயல்பே அப்படின்னு சொல்லி இதை பாடல் வரியில முடிச்சிருக்காங்க. சரிங்களா? பிறந்தோர் மூத்தோர் பிணி நோயுற்றோர் இறந்தார் என்பது இயல்பே அப்படின்னு சொல்லி பாடல் வரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எப்படி கேட்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது பாடல் வரியில் உள்ளது அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க, பொறுத்துகையில் உள்ளதா. பட்டியல் ஒன்றே பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தஞ்சை ஆபரகாம் பண்டிதர் அப்படிங்கிறது கருணாமிர்த சாகரம். சூரிய நாராயண சாஸ்திரியார் மானா விஜயன். கோமல் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து தண்ணீர் தண்ணீர். முதுநாரை அப்படிங்கிறது இசை நூல். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? இந்த முதுநாரைங்கிறது வந்து இசை நூல் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. நம்மளுக்கு இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது சேர்ந்தது தான் முத்தமிழ். ஸோ இந்த இயல் இசை நாடகம் மூணுமே சேர்ந்த மாதிரி தான் சிலபஸில் இருந்துச்சு. ஆனால் நியூ சிலபஸ் டோட்டல் சேஞ்சிங். இது எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒன்று நார்மலாக அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ சிலபஸ் வச்சுருக்காங்க, ஏதோ போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் தமிழை பற்றி தெரியும். ஸோ இசையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதுவும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். 900 பற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பானது. அப்போது 4 தப்பு. 900 பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூல் வர 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. கரெக்டு. பழைய உரநூல்களில் மட்டும் 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழந்தமிழரோட பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தான் பாடல்கள், வீரர்கள், போரில் முறைகள் முதல் எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்கன்றிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானதுதான் 900 கண்டென்ட். அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி பட்டியல் கீழே உள்ள தொகுப்பில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கி விசாலாட்சி. நீளமாக இருக்கும், விசாலமாக இருக்கும். வால் நெடுங்கண்ணி, வாழை வச்சு கட் பண்ணிடுவாங்க, கட்க நேத்ரி. அதே மாதிரி பழமலை நாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபுரீஸ்வரர். இது பொண்ணு அப்படின்னாக்க சொர்ணன்னாலும் தங்கத்தை தான் குறிக்கும். ஸோ அது தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். 4வது இதுக்கு 3வது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபு சேதுப்பிள்ளை நூல் என்ன அப்படின்னாக்கி தமிழ் இன்பம். சாகித்ய அகாடமியோட 2வது இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ராபி சேதுப்பிள்ளையோடது, மேத்தாவோடது. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. மொத இவர் தான் வாங்கியிருப்பாங்க, ராபி சேதுப்பிள்ளை, தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கி புனிதவதி. 63 நாயன்மார்களில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அமர்ந்த நிலையில் காட்சி தருவாங்க. அவங்க தான் இந்த காரைக்கால் அம்மையார். நீங்கள் சிவன் கோவிலெலாம் போனீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களை வந்து கற்சிற்பங்களாகவும் வச்சுருப்பாங்க, ஐம்பொன் சிலையாகவும் வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலும் அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்க தான் இந்த புனிதவதி. இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது ப்ரீவியஸ் இயரில் இந்து சமய அறநிலையத்துறையில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 63 நாயன்மார்களில் ஒருத்தர் அமர்ந்த நிலையில் காட்சி தர்றவங்க யாருன்னா புனிதவதி அம்மையார் தான், காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா புனிதவதி. தெரிஞ்சுக்கோங்க. விடை தமிழகத்தின் வாட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னாக்கி வாணிதாசன். இதே கொஸ்டினில் 100 கொஸ்டினுக்குலாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன்மையரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னாக்கி சூரிய நாராயண சாஸ்திரி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறது தப்பு. தந்தை பெரியார் பகுத்தறிவாத சங்கத்தை நிறுவினார். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். இந்த இதில் நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன், பெரியார் பற்றின கண்டென்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க பழைய கொஸ்டினில். ஸோ இப்போவும் நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகரிங்க. வேவேசு ஐயர் மங்கையர்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார், பஞ்சதந்திர கதைகள், செல்வகேசவ முதலியார் அபிநய கதைகள், கூப்பரா காணாமலே காதல். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். நூலாசிரியரில் பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை பித்தனோட வராது, தப்பு. தனித்தமிழ்னா மறைமலை அடிகள் தான். பேச்சுக்களை அறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன்.
பாரதிதாசனோடது எத்தனது கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் புக்கில் இருக்கிறதுனால புரட்சிங்கிறது யாரோடது நூல் அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, துய்பிளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்ல உரிமை யாருக்குன்னா ஆனந்தரங்கருக்கு தான் உண்டு. இது நாட்குறிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் கண்டிப்பாக இவரை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னே. இப்போ நம்மளுக்கு நியூ சிலபஸில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனந்தரங்கர் நியூ புக்கில் இருந்தாங்க சரிங்களா. சிலபஸில் எல்லாம் இல்லை, ஆனால் புக்கில் இருக்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும். புக்கையும் தாண்டி கேட்காங்க. ஏன்னா நம்மளுக்கு 6th to 12th தமிழ் புக்கு, அதாவது புது புக்கு பழைய புக்கு அதையும் தாண்டி அட்வான்ஸ் தமிழ் போய் இப்போ என்ன கேட்காங்க, காலேஜ் வரைக்கும் உள்ள புக்கில் இருந்துலாம் நிறைய கேட்டிருக்காங்க சரியா. புகைப்பழக்கத்தை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர சிறுகதையின் ஆசிரியர், இது புக்கில் உள்ளதான், நூலாசிரியரோட கதையில் சிறுகதையோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அடுத்து, அரசு யாருடைய நாளை பிறந்த நாளாக ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது அப்படிங்கிறது வந்து காமராஜர். மனநூல்ங்கிறது திருத்தக்க தேவர். மனநூல் எல்லாருக்குமே தெரியும், சீவக சிந்தாமணி, அதுக்கு இன்னொரு பேர் மனநூல். நம்மளுக்கு லாஸ்ட்டாக பொறுத்துகை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொறுத்துகையில் நூலாசிரியர் வராங்க. அம்பை அப்படிங்கிறவங்க வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அனுராதா ரமணன் கால சுமை தாங்கி, திலகவதிங்கிறது வந்து காளி, பாக்கியா அப்படிங்கிறது வலம்புரி. ஸோ இந்த கொஷினு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2025 நடக்க போகிற குரூப் 2 கொஸ்டினுக்கு இந்த கொஷின் எப்படி ஒரு மாடலாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2015 நடந்த கொஸ்டின். 10 வருஷம் கழித்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வருதுன்னா அந்த 10 வருஷ கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 80% வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய சிலபஸில் இலக்கணம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, இலக்கணம் தான் பொறுத்துகையே கேட்டிருக்காங்க. பாரதியார் பாரதிதாசன் தான் இருக்காங்க, தொல்காப்பியர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வரும்போது இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் திருப்பி கேட்க முடியுமோ கேட்டுக்கோங்க. நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்க தான் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தான் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இது கொஞ்சம் நிலமாக போனாலும் ஸ்பீடு வச்சும் நீங்கள் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னே நான் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. தினமும் ஒரு 2 கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே கொஞ்சம் 20 நாளுக்குள்ளே ஈஸியாக கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாம் சரிங்களா. தேங்க்யூ, நன்றி. இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம்.